ஏர்போர்ட் டெர்மினல் 2. அங்கே வந்து தம்பி ஒருத்தர் ஊருக்கு போகிறாரு, பையனை ஏற்றிட்டுருக்காங்க. நான் வந்து போயிருக்கேன். அப்போ வந்து சிங்கப்பூர் பார்க்குறதுக்கு, ஏர்போர்ட் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கையில் ஒரு அருவி விழுகிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. சரி பக்கத்தில் போய் பார்ப்போமேன்னு சொல்லி நான் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கேன். இது ஏற்கனவே இந்த வீடியோ வந்து நான் வந்து ஷார்ட் வீடியோவாக உங்களுக்கு வந்து போட்டிருந்தேன். கொஞ்சம் விரிவாக போடுறதுக்காக அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக டிஜிட்டலில் உருவாக்கியிருந்தாங்க. பெரிய தேட்டர் மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பக்கத்தில் இருந்து குற்றால அருவி மாதிரி அப்படி அழகாக விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. சவுண்டும் அப்படியே அருவி விழுகிற சவுண்டு மாதிரி இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக அப்படியே ப்ளூ கலரில் சூப்பராக இருந்துச்சு. சரி நான் போய் பக்கத்தில் போய் பார்க்கலாமேன்னு சொல்லி நான் போய்கிட்டு இருக்கேன். இங்கேருந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருந்துச்சு. எல்லோரும் இதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதில் உள்ள வந்து நேச்சுரலாக எப்படி தண்ணி குறைஞ்சா தண்ணி கூடுனா எப்படி இருக்குங்கிறத அழகாக வந்து மேக் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நானும் சரி தூரத்தில் இருந்து பார்த்தேன், பக்கத்தில் போய் பார்க்கலாம்னு சொல்லி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி நான் போனேன். பக்கத்தில் போக போக அந்த அருவி வந்து நம்ம மேலேயே வந்து விழுகிற மாதிரி அழகாக சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பக்கத்தில் போய் நான் எடுக்க போகிறேன். அப்படியே பக்கத்தில் இருந்து பார்க்கையில் அந்த சவுண்டோடு பார்க்கையில் ஏதோ அருவியில் குளிக்கிற மாதிரி அழகாக இருந்துச்சு. அப்படியே நான் ரொம்ப நேரமாக இந்த வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். நீங்களும் பாருங்கள், கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு பார்க்க பார்க்க அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நல்லா உருவாக்கியிருக்காங்க. டிஜிட்டலில் அப்படியே ஒவ்வொன்றும் அப்படியே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்க மாதிரி அழகாக இருந்துச்சு. நானும் பக்கத்துலலாம் கொண்டு போய் எடுத்து பார்த்தேன். பார்க்குறதுக்கும் ரம்மியமாக அழகாக இருந்துச்சு. இந்த ஏர்போர்ட் வியூவோட நீட்டாக சுத்தமாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நானும் ரொம்ப பக்கத்தில் கொண்டு போய் கேமரா கொண்டு போய் வச்சு பார்த்தேன். பக்கத்தில் கொண்டு போய் வச்சு பார்க்கும்போதும் அழகாக இருந்துச்சு. சரி தூரமாக எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகுதுங்கிறத பார்ப்போம்னு சொல்லி தூரத்துலேருந்து நான் இப்போ வீடியோ எடுக்க போகிறேன். வாங்க வீடியோ பார்ப்போம் கண்டினியூவாக. இதை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ ஒவ்வொரு செகண்டுக்கும் வந்து அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ தண்ணி குறைஞ்சி பாறைலாம் வந்து தெரிகிற மாதிரி நேச்சுரலாக எப்படி இருக்கும் அப்படிங்கிற, தண்ணி குறைஞ்சா எப்படி அந்த பாறைலாம் தெரியும், தண்ணி கூடுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நல்லா காமிச்சிருப்பாங்க, நல்லா வடிவமைச்சிருப்பாங்க. நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கும். தண்ணி வந்து நேச்சுரலாக ஒரு அருவியில் போய் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சவுண்டு, இடையில வந்து மீன் கொத்தி பறவை இதெல்லாம் வந்து அப்படியே போயிட்டு வர்ற மாதிரியும், மீன் வந்து துள்ளுற மாதிரியும் அழகாக வந்து சூப்பராக வந்து வடிவமைச்சிருக்காங்க. நீங்கள் எதுவும் வந்தீங்கன்னா இங்கே டெர்மினல் 2 சாங்கி ஏர்போர்ட்டில் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நிறையா இருக்குது. ஏர்போர்ட்லேயே வந்து உங்களுக்கு பொழுதுபோக்குறதுக்கான அம்சங்கள்லாம் வந்து நிறையா பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து வந்து டெர்மினல் 1, டெர்மினல் 3 எல்லாத்துலேயும் போய் நான் வீடியோ எடுத்துருக்கேன். அதை வந்து நான் கண்டினியூவாக வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து நம்ம யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு டிசைனாக வந்து அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். தண்ணி வந்து எந்த அளவுக்கு காற்றுக்கு பாறையில் பட்டு எப்படி விலகுது, அந்த மாதிரி அழகாக வந்து நேச்சுரலாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து சூப்பராக வந்து வடிவமைச்சிருக்காங்க. அது பேக்ரவுண்டு மியூசிக்கோடு வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஏதாவது காப்பிரைட் வரும்னு சொல்கிறதுக்காக நான் வந்து இந்த இடத்த மட்டும் நான் வந்து சவுண்டை வந்து கம்மி பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒவ்வொரு வியூவும் வந்து ஒவ்வொரு 30 செகண்டுக்கும் ஒவ்வொன்றா அப்படியே சேஞ்ச் ஆகி அழகாக பார்க்குறதுக்கு நிறையா பேர் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு சூப்பராக இருந்துச்சு. என்னால் வந்து இந்த இடத்த விட்டு போக முடியல. அப்படியே கண்டினியூவாக அப்படியே இந்த வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம்னு ஒரு இதுக்காக, நீங்களும் பார்த்து ரசிக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். அப்படியே கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருங்க. கடைசிலேயும் வந்து அந்த தண்ணி எந்தளவுக்கு ஃபோர்ஸாக விழுந்து விலகுது அப்படிங்கிறத வந்து அழகாக காமிச்சிருப்பாங்க.
நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் மறக்காமல் அழுத்திடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப நேரம் அப்லோட் பண்ணிட்டேன். இது வந்து தொடர்ந்து கண்டினியூவாக வந்து ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு மேலே கண்டினியூவாக நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. அதனால தான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. நீங்கள் ஃபுல் வியூவில் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக அந்த வீடியோ எடுத்தாச்சு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. அதனால் நான் ரொம்ப நேரம் நின்று எடுத்துட்டேன். என்னோட கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அவரை வந்து வழி அனுப்புறதுக்காக போர்டிங் பாஸ் எடுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இப்போ நானும் போகணும். இதை வந்துட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அதனால் ஃபுல்லாக எடுத்தாச்சு, வீடியோ எடுத்தாச்சு. நானும் இப்போ வந்து கிளம்ப போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து கண்டினியூவாக நீங்கள் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். போர்டிங் போடுற இடத்துக்கு நம்ம போக போகிறோம். இப்போ வந்து நானும் கிளம்புறேன். இந்த இடத்துல வந்து இப்போ போகிற வழியில் நம்ம சில இடத்த பார்த்துட்டு அப்படியே வந்து போவோம். வாங்க போகலாம். இப்போ போகிற வழியில் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எதுக்குன்னா செல்ஃபாக நம்ம வந்து போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். அது எப்படின்னா வந்து பாஸ்போர்ட்டை மட்டும் ஸ்கேன் பண்ணிவிட்டு இதில் போர்டிங் பாஸ் ரிசிப்ட் வந்துடும். ரிசிப்ட் வந்தோன்னா நம்ம எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். இப்போ போகிற வழியில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஏர்போர்ட்டுக்குள்ளேயே வந்து போர்டிங் பாஸ் எடுக்கிற இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. அவர் கியூவில் நிற்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ டெர்மினல் 2 அடுத்து வந்து டெர்மினல் 1, 3 வந்து கண்டினியூவாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.